வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய இயக்குனர்கள், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், பிக் ஹலோ. மாரி சார் பற்றி என்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது. அவரோட ட்ராவல் பண்ண பைசனில் ட்ராவல் பண்ண ஜேர்னியில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஆனால் அது அந்த மேடையில் பேச விரும்புகிறேன். வாழைங்கிற படத்தை நான் போன வருஷமே பார்த்துட்டேன். அண்ட் பார்த்ததுக்கப்புறம் மாரி சார் சொல்லியிருந்தார், இது அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம்னு. எப்படி ஒரு மனிதர் இவ்வளோ வழிகளையும் தாங்கி கொண்டு வாழ்க்கையில் கடந்து வந்தது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இந்த மாதிரி இத்தனை சோக நினைவுகளையும் அதாவது அந்த மாதிரி விஷயத்த ஒரு படமாக இருக்கிறது வந்து ஒரு அசாத்தியமான விஷயம். ஏன்னா மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்த திருப்பி போய் உணர வேண்டியதாக இருக்கும். அது எடிட்டில் இருக்கலாம், டைரக்ட் பண்ணும்போது இருக்கலாம். ஸோ அது ஒரு மிக கஷ்டமான விஷயம். அது பயங்கரமாக வளைச்சிருக்கும் சாருக்கு. ஸோ ஆனால் இருந்தாலும் அவரோட கதைகள், அவரோட மக்களோட கதைகள், அது எல்லார்ட்டையும் போய் சேரணுன்றதுனால அவர் இரவும் பகலும் பார்க்காம உழைக்கிறாரு. எல்லா படத்துலையும் அப்படி தான் உழைக்கிறாரு. ஸோ அவரை வாழ்த்த எனக்கு வயசு இல்லை. ஆனால் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் அண்ட் விடாமுயற்சி இந்த ரெண்டு விஷயம் வந்து நான் முதல்ல நேரடியாக பார்த்தது வந்து எங்கள் அப்பாட்ட, அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் சார்கிட்ட தான். ஸோ அது வந்து நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. ஐ திங்க் நீங்கள் பேசும்பொழுது ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் ஏதோ ஒன்று உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. லாட் ஆஃப் எமோஷன்ஸ் அது கன்வே ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த வாழை ட்ரெய்லர் பார்க்கும்போது? வாழை பற்றி நீங்கள் படம் பார்த்து, அதாவது ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வந்து ஒரு வாழைத்தோப்பில் வேலை பார்க்குற ஒரு பையனாக இருந்துட்டு இவ்வளோ கனவுங்களை சுமந்து அதுக்கப்புறம் சென்னை வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சு இங்கே வந்து உட்காந்துருக்கிறாருன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து அவரோட உழைப்பு தான், அவர் தன்னம்பிக்கை தான், விடாமுயற்சி தான். ஸோ அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன். நான் அவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி, ஒரு குரு மாதிரின்ட்டு. ஸோ இங்கே நான் நிறைய விஷயம் சொல்லலாம், இருந்தாலும் புரியுது. அடுத்த படம் வரும்போது நான் கண்டிப்பாக பேசுவேன். ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி, தங்கலானுக்காக ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன் அப்பாவை பார்க்க. அண்ட் தேங்க்யூ. தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு, ஸோ ஐ எம் ரியலி நர்வஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபவுட் வாழை. இது ஐ டோன்ட் திங்க் வாழை இஸ் அ சினிமா. ஐ திங்க் இட்ஸ் அ ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். அப்போது எனக்கு தெரியாத, லைக் ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் டசன்ட் நோ அ லைஃப் லைக் தட். இட்ஸ் மாரிஸஸ் லைஃப். அவங்க கூட பைசன் ஒரு படத்தில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் அவங்கள பர்சனலாக கொஞ்சம் எனக்கு தெரியும். அதனால் எனக்கு அந்த படம் பார்க்கும்போதே எனக்கு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், லைக் அந்த பையனை பொன்வையில் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மாரிசன் தான் ஞாபகம் வரும். அண்ட் வந்த போதெல்லாம் ஐ saw him and the life he has lived with the entire village or the people there. அவங்க கூட இந்த படம் ஒரு படம் இல்லாமல் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாருக்கும் தோணும் அது தியேட்டரில் பார்க்கும்போது. பட் ஆஸ் அன் ஆக்டர் ஹூ ஹஸ் ஒர்க்ட் அண்டர் ஹிம், எனக்கு தெரியும் அங்கே என்ன நடந்திருக்கும், எப்படி ஷூட் பண்ணியிருக்கோம் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த கிராமம், அந்த சினிமாவில் இருக்கிற ஆளுங்க எல்லாரும் லைக் ஃபார் மீ, ரஜிஷா, ஆல் ஆஃப் அஸ், தே ஆர் வெரி க்ளோஸ் டு அஸ். ஸோ we know the experience and I feel I'm very, very privileged to be a part of this learning experience. Thank you so much for this opportunity, and to all the artists who have performed in the film. You guys are like real inspiration. I think நான் நிறைய கற்றுக்கணும் from them. அவ்வளோ ரியலாக ஒரு செகண்ட் கூட ஆக்டிங் பண்ணுறேன்னு ஃபீல் ஆகலை எனக்கு. ஸோ இட்ஸ் ட்ரூ இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஐ ரியலி விஷ் நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும். உங்கள் லைஃப்பில் இருக்குன்னு நிறைய ஸ்டோரிஸ் கொஞ்சம் எனக்கு தெரியும், ஆனால் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் சினிமாவாக பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராட்ஸ் இன் அட்வான்ஸ். பீப்புள் ஆர் கோனா லவ் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தியாகராஜன் குமாரஜி சொன்னால் டெக்னிக்கலாக இஸ் எவால்வ்ட் அப்படின்னு இருக்கான். நம்மளுடைய முதல் படம் எப்பொழுதுமே தோல்வி படம். ஒரு டைரக்டருக்கு வணிக ரீதியில் வின் பண்ணிடும். ஆனால் நம்மளுடைய ஃபார்மில், நம்மளுடைய ஆர்ட்டில்
நம்மளுடைய அடைகாத்தல்ல நம்மளுடைய ப்ரீவியஸ் மூவி ஆல்வேஸ் எ பேட் ஃபிலிம். அதனால தான் எல்லா டைரக்டரும் இங்கே இருந்தவங்க எடிட் பண்ணி முடிச்ச உடனே அந்த படத்தை ஹேட் பண்ணிடுவாங்க. they will be spending years and years to edit the film. Once it is edited, when it is projected on the screen, it is a bad film. அவருடைய மிச்ச படங்கள்லாம் அப்படி தான் இருப்பான். ஒரு நல்ல டைரக்டர் அப்படி தான் இருப்பான். இந்த படம் அவன் வாழ்நாளில் I don't think he can make a better film than this. Mari, you can't do. I believe so. Because so much of truth in this film. ஏன் ட்ரூத்னா, ட்ரூத்தை எங்க கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு 8 வயசு பையன்ட்டு நீங்க பேசும்போது ஒரு 6 வயசு குழந்தைகிட்ட தான் அவ்வளோ ட்ரூத் இருக்கும். மாறி அதுக்கப்புறம் நிறைய ஃபிக்ஷன்லாம் மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு தாய்ப்பால் போல வந்து அவன் வந்து இந்த படத்தை சொல்லியிருக்கான். இந்த படத்தில் அவன் வந்து ஃபார்முக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியன்றேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவன் பார்த்த வாழ்க்கையை, மறக்க முடியாத வாழ்க்கையை, நிறுத்தவே முடியாத அந்த அழுகையை, நிப்பாட்டவே முடியாத அவன் புன்னகையை இந்த படத்தில் அப்படியே உறைஞ்சு போய் வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்ம் இந்த படத்தில் வந்து அவன் போயிட்டு கேரக்டரில் நடக்க சொல்லிட்டு அவன் போய் நின்று பார்த்துருக்கான். இங்கே நின்று நான் பார்த்தனா, அங்கே நின்று பார்த்தனா, இங்கே கேமராவை வைக்கலாமா அப்படின்னு அப்படியே ஒரு கோழி தன் குஞ்சுகளை அடகாக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோழியாக அவன் கேமராமேனாக ஆகணும். கேமராமேன் நான் சொல்ல மாட்டேன், நல்ல பையன் அவன். இது முழுக்க முழுக்க மாரியினுடைய விஷன். நண்பர்களே, இந்த மாதிரி ரேரஸ்ட் ஃபிலிம்ஸ் வந்து இது வந்து ஒரு பெரிய அனுபவம். நம்ம தமிழ் சினிமாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தம்பிட்டு பேசிக்கினேன். நான் சொன்னேன் வந்து, டேய் ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணடா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, நான் பார்த்தேன், பிடிச்சிருந்தேன். அவன் சொன்னான், சார் என்ன சார் உங்களுக்கு இந்த படம்லாம் பார்ப்பீங்களா? நான் சொன்னேன், இல்லைடா, ரஜினி சாரை ஒரு கேமராவில் வந்து அது ஒரு பெரிய ராஜநாகம், அது படம் எடுத்து ஆடும், அதை ஒரு கேமராவில் வந்து அடக்கிறது ரொம்ப கஷ்டம்டா, அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃபார்மை, ஆனால் இந்த ஃபார்ம் இந்தியாவின் மிக முக்கியமான, நான் சொல்லுவேன், குருசவா சொல்றாரு, இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா யூ மஸ்ட் சி பதேர் பஞ்சாலின்னு சொல்லுவார். அண்ட் ஐ வுட் சே, இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்நாடு, ப்ளீஸ் வாட்ச் வாழை. இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நிறையா சொன்ன மாதிரி, இல்லை சார் இது வந்து ஒரு படம் மாதிரி இல்லை. ஆமாம், படம் மாதிரி இருக்காது, இது வந்து பாடம், இது வந்து உங்கள் வாழ்க்கை. இதில் ஒரு டீச்சரை பற்றி சொல்லியிருப்பான். நம்ம வாழ்க்கையில் அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் சொந்தம் இல்லாத ஒரு சொந்தம், அது யாருன்னு கேட்டால் டீச்சர் தான், நம்மளோட டீச்சர். அந்த டீச்சர்கிட்ட தான் நம்ம வந்து அதை வந்து காளியாக பார்க்குறதா, தேவியாக பார்க்குறதா. அம்மா கிடையாது, தங்கச்சி கிடையாது, அக்கா கிடையாது, ஆனால் அவங்க யார் அப்படி பெரும் பெரும் தவிப்பு இருக்கும் அந்த குழந்தை. அதாவது இந்த கம்மிங் ஆஃப் ஏஜினுடைய முதல் பெண் அவ. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த குழந்தைக்கும் அந்த டீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எந்த படம் இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணதே இல்லை. அந்த டீச்சரா வந்து ஒரு குழந்தையை நடிச்சிருக்கா. ஓ வாட் அ பெர்ஃபார்மன்ஸ், ஓ மை காட். அவளையும் மலையாளத்தில் தான் கூட்டி வந்திருக்கான். அதுதான் பெரிய வருத்தம், டீச்சருங்களே இல்லை போல். ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். நான் நிறையா பேசலாம், நான் ஷூட்டிங்கை விட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி தான் ரொம்ப நாகரிகமாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இந்த மேடையை விட்டு இறங்குறேன். சாரோட வருதோ என்னோட தமிழ் டெபியூ சார் கூட கர்ணன், அதுக்கப்புறம் இப்போ பைசில் நடிச்சிட்டு இருக்கேன். சாரை பற்றி எல்லாரும் பேசியிருக்கோம். அவன் இங்கே குரு, என் டீச்சர். இட்ஸ் நாட் மை ஸ்பேஸ் டு டாக் அபவுட் ஹிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லணும்னு, நம்ம ஒரு செட்டில் போய் நடிக்கிறதுக்கு நம்ம போகும்போது யூ லிசன் டு டைரக்டர். நமக்கு ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, நம்ம டைரக்டர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த ஊர் மக்கள். நம்ம 2 படத்தில் பண்ணும்போதும் அவரை பார்த்து தான், அவரை ரசித்து தான், அவரை அப்சர்வ் பண்ணி தான் நடிச்சிருக்கேன். ஒரு வாட்டியும் மாரி சார் படம் பண்ணும்போது ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஃபுல்லாக சரண்டர் ஆகி, ஃபுல்லாக அவ்வளோ வித் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் வாழை ஸ்பெஷலி நம்ம எல்லாரையும் லைஃப்பில் நடந்திருக்கிற ஒரு இன்சிடெண்ட், நமக்கு ஒரு ட்ராமா இருக்குது, ஒரு இன்சிடெண்ட் இருக்குன்னா அதை பற்றி யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை.
ஆனால் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஒரு படம் சார் எடுக்க போகிறாங்க. அப்போது அதுக்காக எல்லாமே மாற்றி வச்சு இந்த படத்துக்காக நம்ம கௌமதி அக்கால இருந்து எனக்கு புரியற கண்ணன் அண்ணன் எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆர் ஊர் மக்கள் ஃப்ரம் திருநெல்வேலி. அவ்வளோ அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டு மேட்ச் அப் டு தேர் லெவல் நம்ம ஆர்டிஸ்ட்டை வரும்போது இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளோ அளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. கலியண்ணா, திவ்யா, நிகிலா, நம்ம 2 பசங்கள். So nicely they have done. As an actor, I'm so proud to watch this performance. It's a very sweet film. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நம்ம சிரிக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பியூட்டிஃபுல்லான ரொமான்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து மிகப்பெரியான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. இட்ஸ் a lovely film. I personally believe இது மாரி சரோட பெஸ்ட் ஃபில்ம். அண்ட் 23rd ஆகஸ்ட்க்கு இது ரிலீஸ் ஆக போகிறோம். I personally request everyone தியேட்டரில் வாங்க, பாருங்கள். கண்டிப்பாக இது பெரிய ஒரு சக்ஸஸாக மாறணும். ஏன்னா இது தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் வந்திருக்க படத்தில் பெஸ்ட் ஃபில்ம்ஸில் இந்த ஃபிலிம் வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். Personally thanking all the producers of this film, Divyaka, Mari sir, Dilip Master, Red Giant, all of you for producing this film, and especially Disney Plus Hotstar. It's a wonderful film. Thank you so much, all of you. Thank you. பட் அதர் சைடு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. அவருக்கும் அந்த சின்ன பையன் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறது, அவங்க ஸ்கூலுக்கு போகிறது, இங்கே அந்த நமக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னாலே இங்கே போக மாட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு ஜோனில் நான் இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாகவே பாய் ஸ்கூலு, ஒரே மாஸ்டர்ஸ் அப்படி தான் சார் தான் இருப்பார் எப்போவுமே. மிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்தவுடனே அங்கேயே போயிடும், அப்படியே பாஸ் ஆகிடுவாங்க. ஸோ இவர் வந்து கரெக்டாக அந்த டீச்சருக்காக ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே ஏதோ நல்லபடியாக இருந்திருக்காரு அப்படின்னா. இப்போது மிடில் ஸ்கூல் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் ஹை ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி இருக்குது, காலேஜ், நிறைய டீச்சர்லாம் இருந்திருப்பாங்க. எதுவுமே சாதாரணமாக கடந்து போன மாதிரி தெரியல. பட் இதை இவ்வளோ சந்தோஷமாக இந்த மாதிரி நிறைய அந்த ஃபன் மூமெண்ட்ஸோடு இந்த படத்தை வச்சிருக்கிறது வந்து அந்த படத்தில் என்ன சொல்கிறது, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டருக்காக இந்த படம் இருக்குமா, இல்லை ஃபுல்லாகவே வந்து ஒரு பதிவாக மட்டுமே இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு மேபி நம்மள மாதிரி கொஞ்சம் ஃபன் எதிர்பார்க்குறாங்களே அவங்களுக்கு வந்து நிறையாவே ஃபன் இருக்குது அது உள்ள. ஆனால் இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்களா? கொஞ்சம் அப்போ என்ன ஒரு 10 வயசு இருக்குமா? பையன் வயசா? அதான் பையன் டீச்சரே பார்க்குறான் திருப்பி. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபன் சைடும் இருக்குது. பட் அந்த படம் முடியும் போது தான் வந்து அதில் இவ்வளோ ஏன்னா அவர் என்ன மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இது ஆல்ரெடி புக்கில் எழுதியிருக்காருறாங்க, நம்ம எங்கே புக்கு படித்தது, நம்ம படித்த புக்கே டோட்டலாக வேறு. ஸோ அதில் எனக்கு தெரியாமல் பார்த்தா கடைசியில் அந்த அப்படி ஒரு எமோஷ்னல் லேண்டிங் அந்த படத்துக்கு இருக்காது. முடித்தோன்னே அதோட ரியல் ஃபோட்டோ பிக்சர் ஒன்று போட்டார். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கொஞ்சம் ஹார்ட் வந்து இன்னும் ஹெவி ஆயிடுச்சு. ஏன்னா அது ரியலாக நடந்த சம்பவம், அதில் ஒரு ஆள் தான் இவர் அப்படின்றது எல்லாமே அதுக்கப்புறம் பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. பட் அந்த சோகத்தோடையே வெளியில் வரும்போது திருப்பி நான் டீச்சருக்கே போயிட்டேன். அதனால் எனக்கு ஹாப்பியாகவே கட்டி பிடிச்சி நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்து இதில் போத் அந்த எமோஷ்னல் சைடும் இருக்கும், அதோட ஃபன் சைடும் இருக்கும். ஒரு நல்ல அந்த ஒரு ரொம்ப ரூட்டடாக அந்த காஸ்டிங்கெல்லாம் மாறாமல், ஏன்னா அந்த லாரியிலலாம் வந்து கும்பலாக நிறைய பேர் உட்கார வச்சிருக்காரு. எத்தனை பேர் உட்காருவாங்கன்னு தெரியாது. அது வேற ரொம்ப ரியலாக இருக்கணும்னு பள்ளத்தில் இறக்கி லாரியை கவுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயமாக ஒன்று வேறு இருந்துச்சு. அப்புறம் தான் யாருமே உட்கார மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு உட்கார சொன்னால் அவங்க லாரியிலேருந்து அங்கேருந்து சாரி சொல்லிட்டு அந்த பக்கமாக கிளம்பிடுவாங்க. அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். லாரி இப்படி போகுது அப்படி போகுது. அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக சொந்தக்காரங்களே நிறைய பேரை வச்சு லாரியிலேயே கட்டி போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் மேலே. இல்லைன்னா அதுக்கப்புறம் சொன்னார், நானும் உள்ளே தான் உட்காந்துருந்தேன், அதனால் உங்களோட உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் மாறி வந்து அவரோட இப்போ அந்த லைஃப், அவரோட பேக்ட்ராப் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதோட ஃபன் சைடும் இன்னும் நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரி நிறைய படம் எடுங்க மாதிரி நிறைய கதை இருக்கும், தெரியுது, பார்த்தால் தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ், கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இதை நான் சொல்ல வேணாம், இதெல்லாம் நிறைய எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லா காலியான சேருமே அதெல்லாம் தாண்டி தான் இப்போ நான் ஒரு சேரை காலி பண்ண போகிறேன். ஸோ கூப்பிட்டதுக்கு எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட. இப்போ மாரி சார் வந்து கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, டிரெக்டர்ஸோட பயோகிராஃபி, அவங்களோட ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்து அவர் எடுத்திருக்காங்க. நெல்சன் அவர்களுடைய ஒரு பயோகிராஃபி நம்ம எடுக்கணும்னா எந்த ஒரு போர்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க. எடுக்க முடியாத பருவமாக இருக்குது ஃபுல்லாக. எந்த பருவத்தையும் எடுக்க முடியாது. யாராவது எடுத்தா வேணா அது கொஞ்சம் நம்ம தான் அந்த கர்ச்சீஃப். ஆனால் எனக்கும் அந்த கர்ச்சீஃப் எடுக்கணும்னு தோணி இருக்கு. ஒரு நாள் கூட தைரியம் வந்ததில்லை. அப்படியே பார்த்துனே இருப்பேன். ஏன்னா பார்த்தாலே நம்மளை அந்த கிளாஸில் யார் இதை எடுத்திருப்பானாலே, யாரோ எடுத்திருந்தா கூட நம்மளை தான் பிடிப்பாங்க.
அந்த மாதிரி இருக்கனால அந்த சைடே போகிறதில்ல. ஆனாலும் ரொம்ப தைரியம்ப்பா. அதை வச்சு புக்கில் வச்சு அவங்கக்கிட்டே மாட்டி, அந்த டீச்சரும் ரொம்ப நல்லவங்க ஆக்சுவலாக. நம்ம டீச்சர்லாம் வெளுத்துருவாங்க அங்கேயே. பரவாயில்ல, அந்த டீச்சரும் உனக்கு ஏற்ற மாதிரி அந்த இதெல்லாம் கர்ச்சீஃப்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ. Thank you. நம்மளுக்கு எடுக்கவே முடியாது. எடுக்க முடியாதுங்களா? தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று இந்த படம் பார்த்தேன். நான் பார்த்தேன்றத விட பார்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு மாரியண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரப்போ எல்லாத்துக்கும் என்ன ஒரு கணம் இருந்துச்சோ அதே கணம் தான் எனக்கு இருந்துச்சு. வெளியில் வந்த உடனே மாரியண்ணனை இறுக்கி கட்டி பிடிச்சேன். அத்தனை முத்தங்கள் கொடுத்தேன். அவர் முகத்தவே நினச்சிட்டு நினைக்கிறேன் நான் முத்தம் கொடுத்து. நான் இருக்க கட்டி பிடிச்சது எந்த அளவுக்கு கட்டி பிடிச்சி எனக்கு தெரியலை. கண்டிப்பாக என்னோட கை தடம் அவர் மேலே பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. படம் பிடிச்சது அப்படின்றத விட மிஸ்கின் சொன்ன மாதிரி பாடம் தான். என் வாழ்க்கையிலையும் அது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்காது. கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையில் அது பார்த்ததுனால தான் ஒரு விஷயத்தை படம் பண்ண முடியும். சும்மா ஒருத்தர் மட்டும் ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்த மட்டும் அது படமாக கொண்டு வந்துட முடியாது. எல்லார் வாழ்க்கைக்குள்ளே இது இருக்குது. நான் அதை பார்த்துருக்கேன். எல்லாரும் சொன்னாங்க இது முதல் படம் அப்படின்னு அண்ணனுக்கு, அவர் பண்ண வேண்டிய முதல் படம் அப்படின்னு. இது 4வது படம் அவர் பண்ணியிருக்கிறார். அந்த படத்துக்கான பெருமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது முதல் படமாக பண்ணியிருந்தாருன்னா மாது செல்வராஜன் நம்மளோட வாழை அப்படின்னு போயிருக்கும். எல்லாரும் பார்த்துருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல, நல்ல விதமாக எழுதியிருப்பாங்க. அதற்கு முன்னாடி 3 படங்கள் பண்ணி மாது செல்வராஜன் யார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற என்னோட முதல் பதிவை இது வரைக்கும் அடித்ததெல்லாம் சும்மா நான் அது போர் கிடையாது, செக்ஸு கிடையாது. இப்போ அடிக்கிற மாதிரி இதுதான்டா செக்ஸு அப்படின்னு நினச்சி அடிச்சிற மாதிரி இருக்குது இந்த படம். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மேடை, இத்தனை பெரிய இயக்குநர்கள், இன்றைக்கி தலை சிறந்த இயக்குநர்கள், சினிமாவுக்கு முக்கியமான டெக்னீஷியனுங்க, தயாரிப்பாளர்கள், ஒட்டுமொத்த பேர் சேர்ந்து எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அந்த உறவுகள் அத்தனை பேர் வந்து சேர்ந்து எப்படி அதை கொண்டாடுவாங்களோ அதே போல் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்க உறவுகள் அத்தனை பேருமே வந்து இன்றைக்கி ஒருத்தர் இங்கே நிற்க வச்சு கொண்டாடுறாங்கண்டா அதற்கு தகுதியான ஆள் கண்டிப்பாக நம்ம மாது செல்வராஜன் இருக்கான்ற நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன். வாழ்த்துக்கள்னே. உங்களை பெற்றவங்களுக்கும் உங்கள் கூட இருந்த மற்றவங்க எல்லாருக்கும், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் மண்ணின் மைந்தர்கள், உங்கள் உறவு எல்லாரும் காலங்காலமாக சந்தோஷப்பட்டு ஒரு மலை மேலே ஏறி நின்று வான உயர கற்றுறதுக்கான தகுதியான ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேனே. தகுதியான மனிதராக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேனே. ரொம்ப சந்தோஷனே. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு அந்த மாதிரி லைஃப் இருந்திருக்கு. நான் ஸ்கூலில் படிக்க போகல, சாரி, நீங்கள் டக்குன்னு பதற வேண்டாம். எங்களுக்கு அந்த மாதிரி நானும் லவ் பண்ணியிருக்கேன். அந்த டீச்சர் இல்லை, அந்த டீச்சர் கொண்டு ஒரு டிஃபன் பாக்ஸை, அந்த டீச்சர் டெய்லி வந்து நல்ல சாப்பாடாக கொண்டு வருவாங்க. அந்த டீச்சர் அம்மா வந்து அந்த எல்லாத்துக்கும் ஒரு தெரியாதரம் ஒரு உருண்டையை கொடுத்துட்டாங்க. சாப்பிட்றப்ப எல்லா பேரும் கை நீட்டிகிட்டு இருப்பானுங்க. நாங்களும் கை நீட்டிக்கிட்டே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓரளவுக்கு அந்த அவங்களுக்கு தேவையானவோ மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தாங்க என்ன ரொம்ப போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு இருக்கா, டீச்சருக்கு எல்லா சாப்பாடையும் கொடுத்துருவாங்க. டக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. பார், இந்த நம்ம இதில் சொல்கிற மாதிரி எவன் கிளாஸில் ஃபஸ்ட்டு அவன் டான்ஸ் கிளாஸ் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எவன் 1லேருந்து 5க்குள்ள நல்ல மார்க் எடுக்கிறான்னு அவனுக்கு மட்டும்தான் உருண்டை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு உருண்டைக்கு ரொம்ப தூரமாகிடுச்சு, சாப்பாடு ரொம்ப தூரமாகிடுச்சு. அப்புறம் டிஃபன் பாக்ஸ் திருட ஆரம்பிச்சிட்டா சேர்ந்து. இதுக்கப்புறம் அந்த அம்மா டீச்சர் அம்மா டிஃபன் பாக்ஸை கொண்டு வரதே விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு நல்ல பதிவான வேலையில் தான் நாங்களாம் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல. அந்த தம்பியாவது வந்து நான் வேலைக்கே போக மாட்டேன், என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பள்ளிக்கூடத்தை தவிர எங்கே வேண்டாலும் போமா, நான் போகிறேன், என்னை தயவுசெய்து பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் நான் அனுப்பிடாதுன்னு நான் அடம் பிடிச்சிருக்கேன். இன்றைக்கி அதை அவ்வளோ அழகாக அவ்வளோ சுவாரஸ்யமாக சூப்பராக சொல்லி ரசிக்க வச்சு சிந்திக்க வச்சு அப்படியே கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள தள்ளினீங்க பாருங்கள். நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து இவ்வளோ இன்னலில் இருந்து ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் கடந்து வந்து இன்றைக்கி வந்து நின்றக்காரன்றப்ப கும்பிடுவதற்கு கைகள் பத்தாதுனே. உண்மைக்கேனே அத்தனை கைகள் வந்து அவ்வளோ கும்பிடணும்னே. எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணே. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் சொல்லி சந்தோஷ் நாராயணனே வாழ்த்துக்கண்ணே. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்கண்ணே. நிறைய இடத்துல ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்கண்ணே. அதே இடத்துல தேனி ஈஸ்வரண்ணே, நான் வெண்ணிலா கபடிக்குள்ளே பண்ணுறப்போ முதல் கேமராமேன் நான் சினிமாவில் நான் அவரை பார்த்தது. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுண்ணே. சொல்லிக்கிட்டே போனேன், அவ்வளோ ஷார்ட்னேன்.
அவ்வளோ அசால்ட் இருக்கு. இந்த படத்தை ஆரம்பித்த எண்டு வரைக்கும் நான் சொல்லிகிட்டே போயிருவேன். ஏன்னா இந்த மாதிரி படங்களும் நான் சொல்ல முடியும். கௌதம் வாஸ்கரன் சார் மாதிரி படங்கள் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து அந்த ஒரு ஸ்டைல் வேறு. ஆமாம், அதுக்கு எனக்கு ரொம்ப தூரமாக இருக்கணும். ஆனால் இதில் அப்படியே கவிதையாக இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு நிறையா செட்டு. அதில் அந்த பையன் ஓடியாந்து ஃபஸ்ட்டு அங்கே கீழே இருந்து கட்டில் கீழே எழுப்பி விட்டு வேகமாக ஓடியாந்து போகிற வழியில் அந்த டம்முன்னு பாலத்தை கீழே குதிச்சு அந்த தண்ணியை அள்ளி முகத்தை கழுவிட்டு அள்ளி குடிச்சிட்டு போய் பாருங்க. இதை விட ஒரு பதிவு எதுவுமே இருக்கான்னு நினைக்கிறேன். அது மாரியன்னு உங்களை சார்ந்ததேன் தேனீஸ்வரன் நான் படம் பிடிச்ச விதம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு நடித்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பிகளாக தமிழ் சினிமாவுக்கு அற்புதமான ஒரு நடிகரை கொடுத்துட்டார் அண்ணன். அந்த செல்ல குட்டிகளுக்கு, கட்டி பெத்தார்களுக்கு, தங்க பெத்தார்களுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி. நானும் கொட்டுக்காளி பார்த்துட்டு அவரும் வாழையை பார்த்து ரெண்டும் ஒரே நாள் பார்த்தோம். அண்ணன் வந்து வாழையை பார்த்துட்டு போனார். அதுக்கப்புறம் நான் கொட்டுக்காளி உட்காந்து பார்த்தேன். அதே ஸ்க்ரீனில், அதே தேட்டரில், அதே சீட்டில் உட்காந்து நான் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு வாழையை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் நான் கதவை பூட்டிட்டு கொட்டுக்காளி பார்த்தேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கொட்டுக்காளியை மறந்துட்டு அவர் என்னை கட்டி பிடிச்சதும், நான் வாழையை மறந்துட்டு அவரை கட்டி பிடிச்சதும் ரொம்ப ஒரு முக்கியமான மேடையாக நான் பார்க்குறேன், முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் வேலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தார். அது எனக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயன் அவருமே வந்து வாழையை வந்து என்னை கூப்பிட்டோன்னே அதே டேட்டில் தான் ரிலீஸ் ஆகுது 2 படமுமே. அவர் எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காரு, என்னை பேசி கொடுத்துருக்காரு. வினோத் அவன் வந்து எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரில, வரல. ரொம்ப நிச்சயமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 படமும் ஒன்றா வருது அப்படிங்கிறதுல வந்து 2 படம் ஒன்றா டேட்டு போடும்போதே அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் தான் நாங்கள். அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் போது வாழை ரிலீஸ் ஆகுது, கொட்டுக்காளி ரிலீஸ் 2 பேரும் 2 படமும் ஒன்றா ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 ஒன்றா வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தான் வாழையும் கொட்டுக்காளியும் வருது. நிச்சயமாக வாழையும் எழுதக்கூடிய கைகள் எல்லாமே கொட்டுக்காளியும் எழுதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொட்டுக்காளியும் எழுத கைகள் எல்லாம் வாழையும் எழுதுனா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 2 பேருமே சாதாரண மண்ணிலிருந்து புடுங்கி எடுத்துகிட்டு வந்த கதைகள். ரொம்ப ரொம்ப அடிப்பட்டு மண்ணிலிருந்து வினோத்துங்கிறவன் இன்னும் வினோத்ராஜ் அப்படிங்கிறவன் இன்னும் என்னை மாதிரியே அவன் இன்னும் பிடிங்கி எடுத்துகிட்டு இன்னும் சொல்லப்படாத கதைகள் நிறைய வச்சுருக்கான். வினோத் அங்கேருந்து பிடிங்கி எடுத்துகிட்டு தான் கொட்டுக்காளி கொண்டு வந்திருக்கான். யோசிச்சு பார்க்கும்போது இது கோயின்சிடென்ட் மாதிரி தான் நடக்குது. ஆனால் 2 பேருமே நிச்சயமாக சொல்கிறாள் அண்ணனோட நடிப்பு. நெல்சன் சொன்னா, அப்படி நெல்சன் கொட்டுக்காளியும் பார்த்துட்டாப்புல. இப்போ வாழையை பற்றி நெல்சன் இப்படி பேசினார்ல, கொட்டுக்காளியை பற்றி நெல்சன் பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க. நெல்சன் சொன்னாப்புல என்கிட்ட, தலைவா படம் பார்த்தீங்களா கொட்டுக்காளின்னு கேட்டாப்புல. நான் வந்து இல்லை இனிமே தான் பார்க்கணும் அப்படின்னு. இந்த ஆட்டோக்குள்ள ஒரு சீன் நடிச்சிருக்காப்புல சூரி அப்படின்னாப்புல. என்னாச்சு அப்படின்னா நலுக்குன்னு மிதிக்கிறாப்புல. அப்போ தான் கூப்பிட்டு கேட்டேன், இது வந்து ஆர்டிஸ்டாக இருக்காதோ ஆட்டோக்குள்ள உட்காந்துக்க ஃபுல்லாக. அதே மாதிரி டைரக்டர் வினோத்தில் கூப்பிட்டு கேட்டேன், ஆர்டிஸ்டான்னு கேட்டால் இல்லை அது எங்கள் ஊர் சொந்தக்காரங்க அப்படின்னாரு. சொந்தக்காரங்களை கூட்டி வந்து மிதிக்கிறது தான் வேலையை அவங்க 2 பேர்த்துக்கும் அப்படின்னு கேட்டார். ஏன்னா வாழையிலையும் அதே தான், எல்லா கஷ்டத்தையும் எங்கள் சொந்தக்காரங்க தான் அனுபவிச்சாங்க. அது ஏன்னு அவருக்கு தெரியும். அவ்வளோ மிதிக்க முடியாது அடுத்தவங்கள. இதுனா நம்ம சொந்தக்காரங்களாம் நல்லா மிதிச்சிடலான்னு சொல்லிட்டு அண்ணன் மிதிக்கையிலே தெரியும். ரொம்ப அற்புதமான நடிப்பு, அண்ணன் நடிப்பு. நான் கொட்டுக்காளி பார்த்து யார்ட்டையுமே பேசுகிறேன். நான் கொட்டுக்காளி நேற்று முடியும் போது 3 மணி நான் படம் பார்க்கும்போது நான் ஸ்டேஜில் பேசிக்கலான்னு விட்டேன். ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு படைப்பாக அந்த படம் இருக்கும். நிச்சயமாக அந்த 2 படமும் ஒன்றாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக அந்த 2 படமுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படங்களாக இருக்கும். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ இருக்கும். கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் பண்ணும்போது எப்போதுமே வந்து நம்ம பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஆனால் இந்த வாழை வந்து ஐ திங்க் தமிழில் முதல் ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபில்ம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபில்ம்னு கிளைம் பண்ணி பண்ணுறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்படி ஒரு படம் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான அடுத்த கட்டமான ஒரு சமூகத்தில் வர்ற சினிமாக்களில் அடுத்த கட்டமான ஒரு நகர்வாக நான் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு ஃபில்ம் மேக்கர் தன்னை வந்து ஒரு பொதுவில் வந்து ஓகே நான் இப்படிப்பட்டவன், நான் இங்கேருந்து வர்றேன் அப்படின்னு வைக்கிறதன் மூலமாக நாம் பார்வையாளர்களாக அந்த ஃபில்ம் மேக்கரையும் அவனுடைய வேர்ல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று அவன் தன்னைத்தானே வந்து ஒரு அப்ஜெக்டிவாக பார்க்கறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அதுவரை வந்த இடத்துலேருந்து இதுக்கப்புறம் என்னவாக போகிறோன்றத ஒரு அப்ஜெக்டிவாக ஒரு கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுக்குமான ஒரு ஸ்பேஸாக இருக்குது. அப்படி இந்த படம் ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்ட் மொமெண்ட் இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு
நமக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லா நிலைகள்லையுமே இருக்குது. அந்த கஷ்டங்களில் நாம் துவண்டு போகிறோம், தோற்று போயிடுறோம், நமக்கு இனிமே வாழ்க்கை இல்லை, என்ன பண்ண போகிறோம், இருண்டு போச்சோன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி நினைக்கிறவங்களுக்கு நம்மை விட பல சவால்களையும் இன்னல்களையும் சந்தித்து ஒருத்தன் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறான் அப்படின்றது வந்து மாறி தன்னை முன்னாடி இப்படி இந்த படத்தின் மூலமாக தன்னை முன்வைக்கும்போது, சமூகத்துக்கு முன்னாடி தன்னை அப்படி காட்டும்போது மாறி வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஃபிகராகவும் மாறுறாரு. நாட் ஜஸ்ட் அஸ் அ ஃபில்ம் மேக்கர், ஜஸ்ட் அஸ் அ ஹியூமன் பீயிங், ஒரு பர்சனாக வந்து ஒரு நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறுறாரு. அந்த அளவில் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். அண்ட் மாரியோட ஃபில்ம் லாங்குவேஜ் குமார் ராஜா மென்ஷன் பண்ணார். இதுவரைக்கும் பார்த்த மாரி செல்வராஜுடைய படங்களிலிருந்து இந்த படம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமான ஒரு படமாக மாறி இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் லாங்குவேஜ் அந்த ஃபில்முடைய டென்சிட்டி இன்னும் அதிகமாக இருக்குது. ஷார்ட்ஸில் அந்த கதையை நகர்த்துற விதமாக இருக்கட்டும், அண்ட் ஆர்டிஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்ண வச்ச விதத்தில் இருக்கிற சட்டிலிட்டி வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரிஃபைன்ட் ஆகிருக்கு. ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஆல்சோ ஹி ஹஸ் இவால்வ்டு. அதுவுமே வந்து ஒரு அடுத்த கட்டத்தில் தான் இருக்குது. இந்த படம் மாரி செல்வராஜுக்கு ரொம்ப முக்கியமான படம். ஐ எம் நாட் கோயிங் டு சே தட் திஸ் இஸ் இஸ் பெஸ்ட் ஃபில்ம், பிகாஸ் எப்போவுமே ஒரு ஃபில்ம் மேக்கரோட பெஸ்ட்டு அடுத்த படம் தான். இந்த படம் கிடையாது, அதுக்கு இது அடுத்த படம். அவருக்கு இதை விட சிறந்த ஒரு படம் அவர் பண்ண போகிறார் அடுத்த படமாக. ஸோ அதுக்காக தான் நான் எப்போதுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த விதத்தில் இது ஒரு மிக முக்கியமான படம் அவருக்கு. இது வரைக்கும் பண்ண படங்களில் ரொம்ப முக்கியமான படம். அண்ட் அவரோட இந்த ஜேர்னியில் கூட இருந்த அந்த டீம், டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நடித்தவங்களுக்கு இது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையாக இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா கொஞ்சம் ரியலாக எதையாவது எடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம்னா அது வந்து யார் மேலே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும், நடிக்கிறவங்களுக்கு தான் அது வந்து பெருசாக தெரியுன்றது எனக்கு தெரியும். அதனால் வந்து இந்த படத்தில் நடித்த ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க சின்ன பசங்களாக இருக்கிறதால அவங்களுக்கு இன்னும் சவால்கள் அதிகமாக இருந்திருக்கும். மாறி வந்து அவங்கள வந்து திட்ட இடத்துல திட்டி, கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் எல்லாம் தாஜா பண்ணியிருப்பார். நிறைய திட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் அவன் அந்த கோவத்திலே தான் இருக்கான் அவன். எனிவே, ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல் த ஆக்டர்ஸ் யாருமே வந்து நான் தனியாக, அதாவது எனக்கு யாருமே இவங்க வந்து நடிச்சிருக்காங்க, இவங்க வந்து தனியாக இருக்காங்க, இவங்க எல்லாம் அந்த ஊரை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாம் மெட்ராஸ்லேருந்து கூப்பிட்டு போய் அந்த ஊரில் இறக்கி விட்டவங்கன்னு யாருமே தனியாக தெரியல. எல்லாருமே அந்தந்த கேரக்டர்ஸாகவே இருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ சார். நிச்சயம் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விங்க சார். கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் இருக்கக்கூடிய நிறைய இன்சிடென்ட்ஸ் அங்கங்கே படத்தில் எல்லா டிரெக்டர்ஸோட அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வந்துடும். மேபி உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் அங்கங்கே படத்தில் ஏதாவது ஒரு காட்சியில் நிச்சயமாக நாங்கள் பார்த்துருப்போம். பட் அது உங்களது தான் அப்படின்னு கனெக்ட் ஆகாது, பிகாஸ் அதோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். மேபி வெற்றிமாறன் சாரோட ஏதாவது ஒரு போர்ஷன் பயோபிக்காக எடுக்கணும் அப்படின்னா, ஐ மீன் இந்த சென்ஸ் லைக் ஒரு ஆட்டோபயோகிராஃபியாக எடுக்கணும் அப்படின்னா வாய்ப்புகள் உண்டா? இல்லை இருக்கு, நிறைய இருந்திருக்கு இல்லையா? நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து அப்படி ஒன்று ட்ரை பண்ணோம். பட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி இவ்வளவு உண்மையா இல்லை. I wanted to call it a semi-autobiographical film. என்னோட டீன்ஸில் வந்து ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்த ட்ரை பண்ணோம். அதை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் இட் இஸ் yet to happen. அது still on the process. இல்லை, அது இப்படி ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபில்ம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு. அச்சச்சோ. இல்லை அப்படி இல்லை, வருத்தப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் யாரும் எதுவும் இழந்துடல, அவ்வளோதான். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து மாரி செல்வராஜ் மேலே இருக்கிற பொறாமையை விட ராம் சார் மேலே தான் எனக்கு அடிக்கடி பொறாமை இருக்கும். ஏன்னா ஒரு சினிமா பண்ணணுன்னு வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டராக நம்ம வந்து தேடுறப்போ நம்ம மீட் பண்ணுற ஆளுங்கிட்ட எப்படியாவது நம்மளை பற்றி வெளிப்படையாக பேசிட முடியுமா, இல்லை இங்கே இருக்கிற சினிமா சூழலை வெளிப்படையாக நம்மளால் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ண முடியுமா,
இது வரைக்கும் இருக்கிற தமிழ் சினிமா சூழல் என்ன மாதிரியான படம் எடுத்துகிட்டு இருக்கு, யாரை பற்றி எடுத்துகிட்டு இருக்கு, இதில் நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்றத வந்து நம்ம ஒரு சினிமா பர்சன் கிட்ட, சினிமா டைரக்டர் கிட்ட, இல்லை வந்து தயாரிப்பாளர்கிட்ட வந்து நம்மளால் பேசிட முடியுமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக என்னுடைய லைஃப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே வந்து என்னுடைய படங்கள் என் லைஃப்பை பற்றி தான் பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய இலக்காக இருந்தது. நான் அதனால தான் சினிமாவுக்குள்ளேயே வந்தேன் நான். பட் ஆனால் சினிமாவுக்குள்ளே வந்து நான் அந்த என்ன சொல்கிறது, இந்த ரீடிங், அப்புறம் வந்து சிறுபத்திரிக்கை படிக்கிறது, இல்லை வந்து இங்கே இருக்கிற மாஸ்டர்ஸை பற்றி பேசுகிறது, ஆல்ரெடி வந்து படம் பண்ண மாஸ்டர்ஸை பற்றி பேசுகிறது, ஒரு சென்சிட்டிவான இல்லை வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஏரியாவே வந்து தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இடமா தான் இருந்தது ஆக்சுவலி. அப்படியே வந்து என்னென்னா ஒரு காமனாக இல்லை வந்து வேர்ல்ட் சினிமா பற்றி பயங்கரமாக பேசலாம், இங்கே இருக்கிறவங்க நிறைய பேசலாங்க, அந்த சினிமா பாரடைஸை பற்றியோ இல்லை லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் பற்றியோ இல்லை எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து பயங்கரமாக பேசலாம், சிலாகிக்கலாம், அதுக்கான ஸ்பேஸ் இருந்தது. லிட்ரேச்சரில் கூட வந்து தலித் சினிமாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்தது ஆக்சுவலி. ஆனால் தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க கிட்ட வந்து அந்த ஸ்பேஸ் இருந்ததான்னா டெஃபினட்டாக இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி பேசுகிறதே வந்து இங்கே ஒரு அது எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு அனுபவமும் இல்லை. நான் ஒர்க் பண்ண இடத்துலையும் சரி, நான் கடந்த இடத்துலையும் சரி, நான் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணி முடிக்கிற வரைக்குமே எனக்கு வந்து யாரையும் நான் அப்படி கண்டுபிடிக்கவும் இல்லை, யாரையும் நான் பார்க்கவும் இல்லை ஆக்சுவலி. அப்போ வந்து என்னுடைய திரைப்படங்களில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு அதில் வந்து அம்பேத்கர் ஜெயந்தி, அம்பேத்கர் விழாவை கொண்டாடுவதை பற்றி ஒரு எழுதியிருந்தேன். அதை எழுதி நான் ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணுறப்போ வந்து அந்த பேஜ் மட்டும் கிழிச்சிட்டு கொடுங்க, ஏன்னா இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து அதை விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனாலே நான் என்ன பண்ணேன்னா, எந்த தயாரிப்பாளரையும் நோக்கி நான் போகவே இல்லை. அதாவது பாப்புலராக இருக்கிற தயாரிப்பாளர்கிட்ட நான் போகவே இல்லை, பாப்புலரான ஹீரோ கிட்ட நான் போகவே இல்லை. ஃபஸ்ட்டு நான் போகணும்னு நினச்ச ஒரே ஹீரோ தனுஷ் தான். ஆனாலுமே எனக்கு என்னென்னா வந்து நான் போயிட்டு தனுஷ்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட வந்து நான் இப்படி ஒரு கதை சொல்ல போகிறேன், நான் இப்படி ஒரு கதை வச்சுருக்கேன், நான் இங்கேருந்து வந்திருக்கிறேன், ஸோ இந்த மாதிரி ஒரு கதை சொல்ல போகிறேன் நான் சொல்கிறதுக்கு கூட எனக்கு வந்து தைரியமே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து ப்ராக்டிஸே இல்லை, மாடலே இல்லை. சரி, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன சொன்னேன்னா, நான் என்ன நினச்சேன்னா, புது ப்ரொடியூசர்களை நோக்கி நகர்ந்தேன். யார் படமே பண்ணாத ஆட்கள் கிட்ட போயிட்டு நம்ம வந்து பேசலாம், படமே பண்ணாத ஆட்களை நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ அப்படி ட்ரை பண்ணி தான் நான் வந்து ஒரு ப்ரொடியூசரை வந்து கண்டுபிடிச்சேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நான் மீட் பண்ணேன், நிறைய பேர்கிட்ட பேசினேன், நிறைய பேர் வந்து கதை கேட்டாங்க, சில பேர் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய இடங்களை நான் மறைச்சி தான் நான் வந்து சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஆனால் என்னோடய திரைப்படம் எடுக்கிறப்போ நான் வந்து இதை நான் மறைக்காமல் நான் யாருன்றது வந்து சொல்லணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய வாண்டிங் எனக்குள்ளே இருந்தது. ஸோ நான் அப்படி தான் என்னுடைய திரைப்பயணத்தை வந்து நான் ஆரம்பித்தேன். ஆனால் ராம் சார் மாதிரி ஒரு டிரெக்டரு அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா ஒரு வேளை வந்து இன்னும் வந்து பயங்கரமாக வந்து என்னுடைய பாலிட்டிக்ஸை இன்னும் வந்து வெளிப்படையாக ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து பயங்கரமாக பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து உண்டாக்கி கொடுத்த உங்களுக்கு, மாரி செல்வராஜுக்கு உண்டாக்கி கொடுத்த உங்களுக்கு, மாரி செல்வராஜுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கிட்ட இருக்கிற ஒர்க் பண்ணுற எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் உண்டாக்கி நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு டைரக்டர் வந்து தான் கிட்ட இருக்கிற பசங்களை வந்து படிக்க வைக்கிறது, படிப்பு நோக்கி நகர்த்துறது, அண்ட் வந்து படிப்பு மட்டும் இல்லாமல் நிறைய சாகச வேலையை செய்ய வச்சிருக்கிறீங்க அவனை. அண்ணா அவன் நிறைய சொல்லியிருக்கான், அந்த தமிழ் தேசிய இயக்கம் அதுக்குள்ளே பூந்து பாம்பு அடிச்சுது அப்படி இல்லை, அது ஒரு கதைன்னு வச்சுக்கல. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு வயலண்ட்டாக, அதாவது என்னென்னா ஒரு சொசைட்டிக்காக வந்து ஒரு புஷ் பண்ணி நீங்கள் போங்கடா, இறங்குடா, நில்லுங்கடான்றது இருக்குல்ல. ஸோ அண்ட் அவர் தான் ஃபஸ்ட்டு மாரி என்கிட்ட அனுப்பிச்சார். ஏன்னா மாரி என்கிட்ட வரதுக்கு முன்னாடி மெட்ராஸ் படத்து மேலே அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது. அந்த மாரி கேரக்டர், அதில் ஒரு மாரி கேரக்டர், அவனை எதுக்கு நீங்கள் அப்படி பண்ணீங்க, ஏன்னா தலித் கேரக்டரே இங்கே வந்து பண்ணுறதே இல்லை, நீங்கள் ஒரு மாறின்ற கேரக்டர் வந்து அப்படி பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குன்னு அப்படி தான் அவர் பேசவே அனுப்பிச்சார். எனக்கு நல்லா தெரியும், ஞாபகம் இருக்குது. ஸோ அப்படி தான் மாரி செல்வராஜை நான் வந்து பார்த்தேன், மாரி செல்வராஜும் நானும் மீட் பண்ணேன். மாரி செல்வராஜ் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி தான் நான் வந்து ஆரம்பித்தேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் இந்த ஸ்பேஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது, ஏன் நம்ம இந்த சினிமாக்களில் இதை பேசியே ஆகணும், இதை பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்றத வந்து கடந்த ஒரு 10-12 ஆண்டுகளாக நம்ம வந்து தொடர்ந்து இதை வந்து பேசிகிட்டே இருக்கிறோம், ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் அதுக்கான நியாயம் கிடைச்சதா, இல்லை இதை பேசுறது சரிதான் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா,
ஏன் இந்த சினிமாவில் நீங்கள் வந்து பேசி தான் ஆகணுமா, ஏன் பேசுகிறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் ட்ரோல் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்கிற ரசிகர்களும் இங்கே இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற ஆட்களும் வந்து நிறைய பேர் உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதை வந்து இங்கே பாப்புலராக விவாதிக்கிற இடத்துலையும் வந்து ரொம்ப புகழ்பெற்றிருக்கு. எப்படி வந்து எங்களுடைய திரைப்படங்கள் வந்து இங்கே கொண்டாடப்படுதோ அதே அளவு மிக மோசமாக விமர்சிக்கப்படுகிறது, மிக மோசமான வார்த்தைகளை கொண்டு ட்ரோல் பண்ணவும் படுது. ஆனால் இதுக்காகலாம் நம்ம பயந்துருவோம்னா பயப்பட சின்ன வயசுலேருந்து 1008 பிரச்சனையை பார்த்து 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 வளர்ந்து வந்து நிற்கிறான்னா இதெல்லாம் சாதாரணமான விஷயம் எங்களுக்கு. நான் தான் சொல்கிறேன், நான் மாரி செல்வராஜ் மாதிரிலாம் எனக்கு தைரியம்லாம் கிடையாது. மாரி செல்வராஜ் அவனோட பெயின் அவனால் சொல்ல முடியுது, நான்லாம் சொல்லவே முடியாது. என்னால் எனக்கு சொல்கிற தைரியமும் கிடையாது. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணதே வந்து என் பெயினை நான் சொல்லக்கூடாது. என்னுடைய இந்த சமூகம் எனக்கு உருவாக்கி கொடுத்த இறுக்கத்தை, இந்த சமூகம் என் மேல் சுமத்திய அந்த சுமையை வந்து நான் வேறு யார் மேலேயும் சுமத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து தப்பிச்சு அப்படியே ஓடுவேன். ஏன்னா எனக்கு அது பயம், எனக்கு ரொம்ப பயம் எனக்கு. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா பேசுகிற சீன் எடுத்தாலே நான் பயங்கர எமோஷனல் ஆகிடுவேன். என் அப்பாவும் அம்மாவும் உட்காந்து ஒரு சீனை வந்து அந்த மாதிரி ஒரு சீனை நான் எழுதிட்டேன். லைக் அட்டகத்தி படம் எடுத்துகிட்டு ஒரே ஒரு சீன் எடுத்ததுக்காக தான் நான் பயங்கர சந்தோஷப்பட்டேன்.